நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி ஐயாவோட கருத்து என்ன? கொள்கை என்ன என்று சொல்லட்டும், அப்புறம் கருத்து சொல்ல. கொள்கை அவர் நல்ல நடிகர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அரசியல் வேறு, நடிப்பு வேறு. யாரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. யார் வேணாலும் 2 பேர் இருந்தாலே கட்சி, ஒருத்தர் முன்மொழியணும், இன்னொருத்தர் வழிமொழியணும். அதுதான் மிக முக்கியம். சட்டசபையை கூட இருக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு, வசதி உண்டு, வாய்ப்பு உண்டு. ஆனா கட்சியை நமக்கு ஆதரவு கொடுக்கிறோமா, வரவேற்கிறோமா இல்லையாங்கிறது முடிவு பண்றது கொள்கையை வைத்து முடிவு பண்ணணும். கொள்கையை முன்னாலே வைத்து கட்சியை பின்னாலே வைத்தவர்கள் தான் இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள், பெரியார் உட்பட மாறுபட்டவர்கள் தான். ஆனா கட்சியை அறிவித்து விட்டு அந்த கட்சிக்கு என்ன கொள்கைங்கிறத பின்னால் 2 மாசம் கழிச்சு சொல்லுவோங்கிறது பாருங்க. கொள்கையை தேடுகிறார்கள், மக்கள் இவர்களை தேடுவார்களா இல்லையா என்பதை பொறுத்தது. பழைய வரலாறுலாம் படிச்சுட்டு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். வரலாறு படிக்கிற கொள்கை என்னன்னு சொல்லட்டும். அவர் படிக்கலன்னு நாம சொல்ல முடியாது. அவர் நல்லவர், அவரை பற்றி தனிப்பட்ட முறையில எந்த இதுவும் சொல்லல. ஆனா கொள்கையை வைத்துத்தான் ஒரு இயக்கத்தை ஆதரவு பண்றதா இல்லையாங்கிறது கொள்கையை வைத்துத்தான் முடிவு பண்ணுவாங்க மக்கள். நாங்க அதுல குறிப்பா இருக்கிறோம். எங்க கருத்தை கேட்கறீங்க? ஆகவே கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் நாங்க கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் சொல்றேன். அது பிரச்சனையே இல்லை. பேசும்போது 1000 பேசலாம். ஒரு கட்சிக்கு இந்த கொள்கை, நாங்க வந்தா இன்னொன்னு செய்ய போறோம், இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதரிக்கிறதா இல்லையாங்க சொல்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.